என் பேர் காந்திமதி. எங்க அப்பா ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அந்த வழியில் நாங்க அரசியல்ல தீவிரமா இருந்தேன். 30 வருஷமா அம்மா தலைவர் காலத்துல இருந்து அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அம்மா மறைவுக்கு பின்னாடி சின்னம்மாவின் பதிவை பார்த்து முகநூலில் ஒரு பதிவு போட்டதற்காக எனக்கு சதி செயல் செய்து என்னை சாலை விபத்துல ஏற்படுத்தினாங்க. அதுல இருந்து நான் மீண்டு இன்னைக்கு அம்மாவே தெய்வம்னு சொல்லி இருக்கிறோம். ஆயிரம் ஆயிரம் குள்ளநெறிகள் கூட்டத்திலே தனி ஒரு பெண் சிங்கமாய் போராடி இன்று களமிறங்கி கொண்டிருக்கும் எங்க தெய்வத்தாயின் பாதம் பணிந்து அவருக்காக எங்கள் உயிர் உள்ளவரை நாங்கள் பாடுபடுவோம் என்று பெருமையோடு சொல்லிக் கொள்கிறேன். அம்மா வந்தாதான் தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பும் சுயமரியாதையும் கிடைக்கும். இந்த திருட்ட மாடல் ஆட்சியில பல தவறுகள் நடக்கின்றதுங்க. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. குழந்தைகளா இருந்தாலும் சரி, வயசானவங்களா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு இல்ல. அதுக்கெல்லாம் காவல் தெய்வம் எங்க புரட்சி தாய் சின்னம்மா வரணும். அவங்க தன் வாழ்க்கையை அம்மாவுக்காக அர்ப்பணிச்சவங்க. இன்னைக்கு எங்களுக்காக அவங்க தமிழகத்தில் உள்ள பெண்களுக்காக அவங்க அரசியலுக்கு வரணும். எங்களெல்லாம் பாதுகாக்கணும். எங்களுக்கு காவல் தெய்வம் அவங்க தான். நாங்க உயிரில் வரைக்கும் அம்மா பாதம் பணிந்து இருப்போம்.